திருப்பூர்ல இருக்குங்க. திருப்பூர்ல ஸ்ரீ குகன் கார்ஸ். குகன் கார்ஸ் நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்ல நம்மளுடைய ஃபேவரட் ஷோரூம், நம்ம நண்பருடைய ஷோரூம் தான். இங்க உள்ள கார்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான கார்கள் நிறைய பார்க்க போறோம். ஸ்விஃப்ட் டிசைர், டீசல், பெட்ரோல் ரெண்டு வண்டி பார்க்குறோம். ரெனால்ட் குயிட் பார்க்குறோம். ரெடிகோ இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ, ஸ்விஃப்ட், வெர்னாவில் லேட்டஸ்ட் இருக்கு, ஓல்டு இருக்கு, ஈகோ இருக்கு. ஸோ இவ்வளோ கார்கள் அல்டோ இருக்கு, நிறைய இருக்கு. சஸ்பென்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கோம். கார்களுடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க, ரொம்ப தரமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார்கள் எதுவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரானு தான் பேசியிருக்கோம். நல்ல கார்கள் நிறைய இருக்கு, வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்ம சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கமாக ஆர்வமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கூடிய விரைவில் காருக்கு கிவ்அவே கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சப்போர்ட், வியூஸ் நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த அறிவிப்பு அந்த அறிவிப்பாக தான் இருக்கும். முடிஞ்சளவுக்கு வெற்றிகரமாக அந்த கிவ்அவே செஞ்சு முடிப்போம். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ குவிட்டு பார்க்கலாம். நான் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட்டுங்கண்ணா. 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 40,000 ஓடிக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. பார்த்தீங்கன்னா 39,500 கிலோமீட்டர் ஓடிக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஆர்எஸ்டிங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஏர் பேக், 2 ஏர் பேக்கோட வந்துருங்கண்ணா. டச் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. சீட் கவர் பார்த்தீங்கன்னா புதுசுங்க. நீங்கள் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 செலவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லைன்னா நெகோஷியேட்டபிள் தான். இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 4 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், திருப்பூர் வண்டிங்க. ஓகே. ₹1 செலவு இல்லைன்னா பெட்ரோல் போடணுமா வேண்டாமா? அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு. அது வந்து ₹100 செலவு, ₹1 செலவு இல்லை அப்படிங்களா? அப்படி இது எவ்வளோ கேட்டீங்க? 4,50,000. 4,50. எது நெகோசியேட் பண்ணிக்கலாமா? நெகோஷியேட்டபிள் தான். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே நெகோஷியேட்டபிள் தான். நல்லா இருக்கு. ரிவர்ஸ் கேமராலாம் போட்டிருக்காங்கல்ல? ரிவர்ஸ் கேமரா, டேஷ் கேமரா எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்துருது. நேவிகேஷன் மேப்பும் வந்துருது இல்லை? நம்ம பார்க்காத ரெனால்ட் கிட்டு தாங்கண்ணா. 2016 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 1,17,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுக்குன்னா RXT 1000cc டாப் அண்ட் மாடலுங்க. இது எல்லாம் 1000cc. 1000cc-ங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது? நான் இதுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துருங்கண்ணா. அது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் எல்லாம் நெகோஷியேட்டபிள் தாங்கண்ணா. இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2,700 வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்கண்ணா. அப்படின்னா ஒரு எவ்வளோ? 60, 70, 80,000மா? 80,000 தான் போதுமா? எக்ஸாக்டாக 80,000 இல்லைங்கண்ணா. நீங்கள் ஒரு 50,000 60 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா சிபில் ஸ்கோரை செக் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட கேட்டு வாங்கிக்கலாம் லோன். ஓகே, பரவாயில்ல. இது 1000cc, இதுவும் 1000cc. அதுவும் 1000cc வாங்கண்ணா. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. 5,7. இது போன வீடியோ போட்டோமே ஸ்விஃப்ட், இந்த வண்டி போகாம நிற்குது. இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆச்சு. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சிபில் ப்ராப்ளம் இருந்தங்காட்டி வண்டி மூவ் ஆகலைங்கண்ணா. பார்க்குறதுன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்கண்ணா. 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. பெட்ரோல் வேரியன்ட்டு, VXI. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துருங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு டென்ட்டோ அடிபாடு இல்லாமல், ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. பல பலன் இருக்குங்க. கலருமே நல்லா ஒயிட் கலர் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒயிட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேட் ஆகிடாதுங்க சீக்கிரத்தில். ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கனாலே பழைய கலரை கொண்டு வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். இது அட்டகாசமாக இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,30,000 கோட் பண்ணுதுங்கன்னா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 4,500,000 4,50,000 லட்சம் வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். அந்த வண்டிக்கு வண்டியில் எந்த செலவும் கிடையாது தானே? எடுத்துக்கொண்டேன். செலவு எது இல்லைங்க. ஓகே, அது பார்க்கணும், சஸ்பென்ஷன் பார்க்கணும், அதெல்லாம் அது இல்லைங்க. ஓகே. அடுத்து ஸ்விஃப்ட் வீடியோ இந்த நிற்கிறாங்கல்ல, டீசல். இது நம்ம டீசல் வேரியன்ட் பார்க்கணும்னா ஸ்விஃப்ட் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், டீசல் வண்டி. 1,57,000 கிலோமீட்டர் ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 2013 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் தெளிவாக இருக்குங்கண்ணா. எந்த ஒரு அடிபாடோ டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாமல், ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் தான். சீட் கவர் இப்போ தான் புதுசாக போட்டிருக்குறாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000 கோட் பண்ணுது.
இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லைங்கன்னா நெகோஷியபிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு. இது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 1,57,000 ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கு. 1,50,000 கிலோமீட்டர் இந்த டைமிங் எல்லாம் மாத்தமே அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணியாச்சா? சூப்பர். எத்தனாங்க கிலோமீட்டர் இப்போ சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு? 1,57 இப்போது அப் டு டேட் வந்து சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. சூப்பர். ஏன்னா டீசல் எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஓகே ஓகே. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும்ல. ஏன்னா நானே டீசல் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன், கிலோமீட்டர் நல்லா கிடைக்கும் அப்படின்னு. கிலோமீட்டர் யோசிக்கிறவங்க டீசல் எடுக்கலாம். ப்ளஸ் ரெகுலர் யூசேஜ் இருக்கிறவங்க டீசல் வந்து பெட்டராக இருக்கும். சரி, என்ன கேட்டீங்க இதுக்கு? 4,85,000 கேட்குதுங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள். என்ன சொன்னீங்க? 13 2 ஓனருங்க. 480. 485. 85னா ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணுவீங்க, ஒரு ரேட்டுக்கு வரும். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 20 ரூபா அப்படிங்கிறது எல்லா வண்டியும் நார்மலாக யூஸ்ஃபுல்லாக கம்மி வச்சுக்கலாம். ஓகே, இந்த வண்டி சிங்கம் ஒன்று நிற்கிது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க அந்த வண்டி. நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி நெக்ஸா இக்னிஷன்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஜீட்டா வேரியண்ட்டுங்க. ஜீட்டா. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஏர் பேக்கு, அலாய்ஸு, புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,70,000 கோட் பண்ணுது. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லைன்னா நெகோஷியபிள் தான். இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம். எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கன்னா நியூ சீட் கவர் தான் போட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு ஒரு 18 வரைக்கும் தாராளமாக கிடைக்குங்கண்ணா. ஷிஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் லக்ஸரியாக பார்க்கணும்னா இந்த வண்டி பார்க்கலாம். நீங்கள் அட்டகாசமான வண்டிங்க அது. இதை வந்து ஓட்டி பார்த்தவங்க கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவாங்க. அதோடைய இந்த பேக் ஷேப் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப ஃபாரின் ஸ்டைலில் போட்ட வண்டி. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிலலாம் செம்ம சேலில் உள்ள வண்டிங்க இந்த வண்டி. மைக்ரா டைப்பு உங்களுக்கு சிட்டி யூசேஜுக்கு பக்காவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2021 சிங்கிள் ஓனர், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்த வண்டி எந்த வண்டி போகிறோம்? நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,32,000 இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் தான். இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூல், ஏர் பேக்கு எல்லாமே வந்துருங்க. சென்ட்ரலாக் சிஸ்டத்தோட வந்துடும். நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு 4,45,000 5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி தரலாங்க இந்த வண்டிக்கு. ஓ, நம்ம தஞ்சாவூர் நம்பரு. ஆமாங்க. எவ்வளோ கேட்டீங்க? 5,75,000 கோட் பண்ணுது. மாடல் 16 சிங்கிள் ஓனருங்க. வாவ். விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல், டியூல் ஏர் பேக்கோட வந்துடும். சேஃப்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குங்க. அடுத்த ஒரு லட்டு ஒன்று நிற்குது. நான் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வேரியண்ட்டுங்க. டிசைரில் டீசல். இது நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2013 செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா 1,40,000 ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,70,000 தான் கோட் பண்ணுது. என்ன மாடல் சொன்னீங்க? 13ங்க. 13 4,75 கோட் பண்ணுது. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க. 4 டயர் பூ டயர் தான். சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வெறும் ஒரு 50,000 55,000 மேக்ஸிமம் ஒரு 60,000 கொண்டு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்கண்ணா. 60,000 இருந்துச்சுன்னா பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துடலாம். அவன் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நல்லா இருக்கும். கலர் வந்து அந்த சாண்ட் கலரு, கோல்டு பீச் கலர். இது உங்களுக்கு வெளியே சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி மின்னும் வண்டி. நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ மாடல் ஷிஃப்ட்டுங்கண்ணா, டீசல் வேரியண்ட்டு. 2000 ஒரே ஷிஃப்டாக வச்சுட்டீங்க இந்த டைமு. ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விரும்புகிற ஒரே காரு ஷிஃப்ட்டு தாங்க. ஆமாம். 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 2029 டிசம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்குதுங்க. டீசலா பெட்ரோலா? டீசல் வேரியண்ட்டுங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. எந்த ஒரு ஸ்க்ராட்சு டென்ட் இல்லாமல் வண்டி சூப்பராக இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,99,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லைங்கன்னா நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி தரலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு.
ஓகே. அதங்கிறது அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ நம்ம பண்ண முடியாதுங்க. இதுக்கு பேங்க் லோன் பண்ண மாட்டாங்க. ஸோ லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதுங்காட்டி வந்து நம்மளால திருப்பூர் மட்டும் தான் பண்ணி தர முடியும். அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த பக்கம் ஈரோடு அந்த லைன் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணி தரலாம். அடுத்து என்ன வண்டி போகிறோம்? அடுத்து நம்ம பார்க்குறது சாண்ட்ராகனா ஒரு லோ மாடலுங்க. 2006 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லைங்கன்னா நெகோஷியேட்டபிள் தான். 4 டயர் புது டயர் தாங்கண்ணா. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க. இன்டீரியர் தெளிவாக இருக்குதுண்ணா. இந்த 1,55,000 அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். 1,55,000ங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 75,000 80,000 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. லோக்கலாக இருந்தா. ஆமாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வண்டி பார்க்குறோம்? Hyundai i10 2009 மாடல், 1.2 கப்பா இன்ஜினுங்க. இது எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவும் இல்லைங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,90,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, 5லேருந்து 10 ரூபா அப்படிங்கிறத நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வண்டிக்கு மைனஸ். மித்தபடி மெக்கானிக் ஒர்க்கோ அந்த மாதிரி அப்படின்னா 1,90,000ங்க. இதுக்கு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு. மித்தபடி மெக்கானிக் ஒர்க்கோ டிங்கர் ஒர்க்கோ எதுவும் கிடையாது, பெயிண்டிங் ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் எஃப்சி காட்டலாம், அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே. கிட்ட ஒரு சின்ன சர்வீஸை போட்டுவிட்டு எடுத்து கொண்டு போனால் சரி எஃப்சி கரெக்ட் ஆயிரும். அதான் எஃப்சிக்காண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, வண்டி நீட்டாக தான் இருக்குது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈக்கோங்கண்ணா. 2021 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 75,000 ஓடிக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,30,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். ஏசி அந்த வண்டி? ஆமாங்கண்ணா. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், ஏசி, சிங்கிள் ஏர் பேக் கூட வருங்கண்ணா. ஆமாம், ஏர் பேக் வந்துடுது. என்ன மாடல் சொன்னீங்க? 21ங்க. 21 எவ்வளோ கேட்குறீங்க? 5,30,000 கேட்குதுங்க. இது நம்ம ஒரு சின்ன வித்தியாசத்தில் நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. ஓகே, வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ வேரியன்ட் டீசல் வெர்னாங்கண்ணா. 2010 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இது 1,47,000 ஓடிக்கு. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. இப்போ எஃப்சி வந்து இந்த வருஷத்தில் காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த i10 மாதிரி தான் எடுத்துட்டு போனீங்க. நீங்க எஃப்சிக்குன்னு சொல்லி பர்டிகுலரா எந்த காசும் நீங்க செலவு பண்ண தேவை இருக்காது. டைரக்டா நீங்க ஆர்டிஓ மட்டும் போனீங்கன்னா போதும் அப்படிங்கிற கண்டிஷன் தான். 1.5 SX-னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ் எல்லாமே வந்துடும். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18லேருந்து 20 வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கோட் பண்ணுதுங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பண்ணிடலாம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு 1.5லேருந்து 1.25 வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓல்டு சேப்பாக இருந்தாலும் அந்த ஒயிட்டுங்கிறனால பல நல்லா இருக்கு. இது வந்து லிமிடெட் எடிஷனுங்கண்ணா. 2010 ஒரே வருஷம் தான் இந்த வண்டி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வரல. 2009 வரைக்கும் ஒரு ஷேப் வந்திருக்கும். 2011 பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளூரிடிக் வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன். 2010 ஒரே வருஷம் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. ஆமாம், அந்த பானட்டே வித்தியாசம் தெரியுது. சரி, இது ஒரு ஓல்டு ஷேப் 2010. அடுத்த ஒரு வெறுனா இருக்கு 1.6. இது ஃப்ளூரிடிக்ங்கண்ணா. 2013 டீசல் 1.6 SX டாப் எண்ட் மாடலுங்க. 13 2 ஓனருங்க. 1,15,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஏர் பேக்கு, அலாய்ஸு, சென்ட்ரல் லாக்கு, ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா சிஸ்டத்தோட வந்துடும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,90,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே அசலாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்குது.
நூடுல்ஸ் மேட்டு சீட் கவர் எல்லாமே இப்போதான் புதுசாக போட்டிருக்கிறாங்க. வண்டி பார்க்கவே உங்களுக்கு உள்ள லக்ஸரி ஃபீல் அப்படியே கொடுக்கும். அப்படியே இருக்கு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நியூ ஸ்விஃப்ட்டுங்கண்ணா 2018 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 1,18,000 ஓடிக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ZXi ப்ளஸ்ஸுங்கண்ணா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸு, ஏர் பேக்கு, ஆட்டோ கிளைம் கண்ட்ரோல், ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லைங்கன்னா நெகோஷியபிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. சீட் கவர் இப்போ புதுசாக போட்டிருக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவு இல்லாத வெஹிக்கிள் தான். ஜஸ்ட் நீங்கள் சிபில் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 லட்சம் வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா டியாகோங்கண்ணா டீசல் வேரியண்ட்டு 2013 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. எக்ஸ்எம் வேரியண்ட்டுங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் சிஸ்டமோட வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்கண்ணா. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லைங்கன்னா நெகோஷியபிள் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம அதுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு 2.25 to 3 வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்தோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. என்ன மாடல் சொன்னீங்க? 13ங்கண்ணா. செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. எவ்வளோ கேட்குறீங்க? 13 செகண்ட் ஓனர் இருக்குது. எவ்வளோ கேட்குறீங்கண்ணா? 3,75,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது டீசலுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்கண்ணா. ஆமாம். ஃபைனான்ஸ் கிடைக்கும் தானே? ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2.50 2.80 கிடைக்குங்களா? 2.75 ஒரு 3 ரூபா வரைக்கும் நம்ம தாராளமாக கேட்டு பார்க்கலாங்கண்ணா. ஓகே. 2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். அது போக கிடைக்கிறது வந்து கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்துங்கண்ணா. ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலாம்னா E8 டீசல் வேரியண்ட்டுங்க. 2010 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா 1,40,000 ஓடி இருக்குது. ஓகே. இதோட வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ் எல்லாம் வந்துருங்கண்ணா. எல்லாமே ஒர்க்கிங்கா? எல்லாம் ப்ராப்பர் ஒர்க்கிங்னா. இதுக்கு மெக்கானிக் ஒர்க்குன்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. ஓகே. வெயிலில் நிறுத்தி வச்சு உங்களுக்கு பெயிண்ட் ஃபேடாக இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு டல்லாக இருக்குது. பெயிண்ட் ஃபேட் ஆகும். அந்த கைப்பிடியெல்லாம் ஒரு மாதிரி ரப்பர் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல மாறிக்கிறோம். அது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,15,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி தரலாம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க பண்ணி தரலாம். ஓகே. 13 இது 11 10 3 ஓனர் 10 3 ஓனர். ஓகே. 3,15 ரேட்டு. 3,15. இத்தனை பெரிய கார் நம்ம பார்த்தாலும் இந்த சின்ன காருக்கு பிடிச்சா தான் நம்மளுக்கு சந்தோஷம். சொல்லுங்க. இந்த சின்ன கார் 2009 மாடல் ஆல்டோனா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2029 நவம்பர் கடைசி வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்கண்ணா. இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 கோட் பண்ணுது. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்கண்ணா. லோக்கல் கஸ்டமருக்கு, அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி தரலாம். ஏசிலாம் நல்லா இருக்கா? ஏசியெல்லாம் ப்ராப்பர் ஒர்க்கிங்கண்ணா. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். மெக்கானிக் ஒர்க்குன்னு சொல்லி எதுவுமே இல்லைங்கண்ணா. இப்போ தான் உங்களுக்கு எஃப்சி காட்டி ஒரு 2 மாதம் தான் ஆகுது. ஓகே. அதுங்காட்டி அவங்க ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு செலவுன்னு எதுவுமே இல்லைங்க. டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர். ஆமாம், டயரும் நல்லா இருக்கு. எடுத்துக்கொண்டு நம்ம ஓட்டலாம், அவ்வளோதான். அதான் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சிக்குன்னு சொல்லி காசு செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பெட்ரோல் போடுறீங்க, அப்புறம் ஒரு 5,000 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். நான் அடுத்து நம்ம பார்க்குறது இண்டிகா விஸ்டா கோட்ரஜெட் இன்ஜின். 2010க்கு 11 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. இன்ஜின் ப்ராப்பராக இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. என்ன மாடல் சொன்னீங்க? 2010 மேனுஃபேக்சரிங், 11 ரிஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. 2/25ங்க. ஆனால் அந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்டுன்னு சொல்றது கரெக்ட் தான் போல. அந்த ரஸ்ட்லாம் பெருசாக பார்க்க வண்டி ரஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பாருங்க, தெளிவாக இருக்குங்க. டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது, நல்லா தான் இருக்கு. இந்த 2,25,000 அப்படிங்கிறதுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லைன்னா நெகோஷியபிள் தான். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்கண்ணா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே. இன்ஜின் கண்டிஷன் எடுத்துக்கொண்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் தான் ப்ளஸ்ஸு. ஆமாம். ஃபியட் கோட்ரஜெட் இன்ஜின் அப்படின்னா இதுக்கு தனி ஒரு மவுஸ் இருக்குது.
சேம் அது தனி மவுஸோட அதோடைய பவர் பக்காவா இருக்கும். 2006 2011 வரைக்கும் அந்த ஷிஃப்ட்டுக்குமே சேம் இன்ஜின் தாங்க. ஆமா, சேம் இதே கோட்டச்செட் இன்ஜின் தான். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் இன்ஜின் இப்போ ஷிஃப்ட்டில் இருக்கிற இன்ஜினே எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வண்டி உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஆமா. ஓகே, அடுத்த வண்டி அடுத்து நம்ம பார்க்குறது ஃபோர்ட் ஃபிகோ டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா. 2014 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் டைட்டானியம். ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் சிஸ்டம், ஏர் பேக்கு, அலைஸ்ன்னு சொல்லி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,35,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் டயர் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் தான். 1 வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஓ, 1 வருஷத்துக்கு போட்டிருக்கா? அப்புறம் 1 வருஷத்துக்கு தான் போடுவாங்க, 5 வருஷம் இன்சூரன்ஸ் 1 வருஷம் தான் போடுவாங்க. புது வண்டி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் போட்டு தருவாங்க. இல்ல, கீழே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணா உனக்கு ஒரு எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு தெரியும் அப்படின்னு. ஓகே, அடுத்து ஏ ஸ்டார். அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாருங்கண்ணா. 2010 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. 37,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. யூசேஜ் கம்மி தான். வண்டி ஓடலையாங்க? யூசேஜ் கம்மி தாங்கண்ணா. ப்ளஸ் உங்களுக்கு எந்த ஒரு அடிபாடு டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாமல், ரிப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கண்ணா. ஏ ஸ்டார் ஷிஃப்ட்டில் நீங்கள் உட்காந்து போனீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது சீட்டில், மற்றபடி நல்லாயிருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,000 கோட் பண்ணுதுங்கண்ணா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வரை பண்ணி தரலாங்களா. லோக்கல் ஃபினான்ஸ், அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி தரலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800ங்கண்ணா. 2014 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 94,000 ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்ணுது. கலர் நல்லா இருக்கு, கிரே கலர். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லைங்கண்ணா, நெகோஷியபிள் தான். இதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து 1,75,000 வரைக்கும் நம்ம தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனால் நீங்கள் பார்த்த வண்டியிலே ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கோட்ராஜெட் இன்ஜினு, ஏ ஸ்டார், இந்த அல்டோ கலர்லாம் நல்ல கலர். ஸ்விஃப்ட் பெட்ரோலு இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே மேக்ஸிமம் தெரியாதுங்க. ஆமாம், எல்லா கார்லேயுமே அந்த ஒரு இது பெரிய ப்ளஸ் அது. கலர் மைல்டாக எடுக்கிற காரணமே அதுதான். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணே. மறக்காம வந்து ஆஃபீஸை விசிட் பண்ணி நேரில் வாங்க, வண்டிகளை பாருங்க, குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்காது. எல்லாமே ரெடி பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஃபைனான்ஸுக்கு மேக்ஸிமம் மூவ் பண்ணி கொடுப்பாங்க. செலக்டடான வண்டிகள் நிறைய இருக்குது. எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கார் பிடிச்சிருந்துச்சுன்னு. கார் எதுவும் டைரெக்டாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இங்கே உள்ள கார்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம பேர்லாம் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறதுலேருந்து ஏதாச்சும் குறைச்சி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாங்க. ஓகேங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். போய் தேங்க்யூ பை சொல்லிடுங்க. பாய். ஆமாம், இவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர், அப்படி தான் சொல்லுவார். விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா பேசுவார்.